மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. வணக்கம். பிப்ரவரி 21 நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல தமிழர்கள் ஒன்று கூடக்கூடிய, அதாவது மாற்றத்திற்கான ஒரு மாநாடு, மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பாட்டு, நாம் தமிழர் கட்சி இல்லை, இது நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய மாநாடு இல்லை, உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய ஒரு மாநாடு தான் நாளைக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி நடக்க இருக்குது. இப்போ நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, நானும் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சும்மா சரி ஒரு மாநாடு, சரி அண்ணன் போட்டிருக்கிறாங்க, சீமான் அண்ணன் போட்டிருக்கிறாங்க, சரி வருவாங்க, எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அப்படிதான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா போக போக, நாட்கள் போக போக அந்த மாநாடு அங்க நடக்க, அந்த அந்த திடல் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து அண்ணன் சீமான் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, இடங்களை சுத்தி பார்த்துருக்குறாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் சாட்டை துரைமுருகன், மற்ற எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த எல்லாருமே, அந்த குறிப்பா அந்த தென்னகம் சேனல் விஷ்ணு அவர்கள் அங்கே தங்கி இருந்து அங்கே நடக்கக்கூடிய செய்திகள் ஒன்றையும் டெய்லி அவர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, காணொலியாட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. நானும் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ கூடுதலாட்டு ஒரு செய்தி என்னன்னா, உலகத்துல உள்ள எல்லா நாடுகளிலும் இருந்தும், குறிப்பாட்டு பிரான்ஸ், லண்டன், சவுத் ஆப்பிரிக்கா, மொரிசியஸ், ஸ்ரீலங்கா, துபாய், சவுதி அரேபியா, அரபு நாடுகள், இப்படி பல நாடுகள்ல இருந்து இந்த நம்ம மாநாடுக்குனே வந்திருக்காங்களாம். இந்த மாநாட்டுல கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காக மெனக்கிட்டு டிக்கெட் போட்டு தஞ்சாவூர் பக்கத்துல திருச்சியை சுத்தி இருக்கக்கூடிய லாட்ஜிகள் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு. செய்திகள் வந்துட்டு இருக்கு, அங்க எல்லாமே லாட்ஜிகள்ல தங்கி இருக்காங்களா அந்த மாநாடுக்குன்ட்டு. அப்போ இங்க நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம தமிழர்களாக ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது இங்க இப்போ உண்மையிலே நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். வெளிநாடுகள்ல இருந்து இந்த மாநாடை பார்க்க வேண்டும், சீமான் அண்ணன் என்ன பேச இருக்கிறாரு, சீமான் அண்ணனுடைய அந்த மாநாடுன்னு போது 117 பெண்கள் 117 ஆண்களை ஒரே மேடையில வச்சு அறிவிப்பேன், யார் எந்தெந்த தொகுதியிலன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. நானும் எந்த தொகுதியில நிக்க போறேன் அப்படிங்கறத பத்தி நாளைக்கு சொல்லுவேன், மாநாடுல நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. அப்போ அந்த மாநாடுல எல்லாரும் யாரும் எந்தெந்த தொகுதியில நிப்பேன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கடைசியாட்டு சீமான் அண்ணன் சொல்லுவார் இல்லையா, சீமான் ஆகிய நான் அப்படின்னு பேசுவார் இல்லையா, அந்த இடம், அந்த பேச்சு, அதை பார்க்கறதுக்கு தான் அந்த கூஸ்பம்ப், அந்த டைம்ல நடக்கக்கூடிய அந்த கூஸ்பம்பை பார்க்கறதுக்கு தான் நாளைக்கு உலக தமிழர்கள் ஒட்டு மொத்தமாட்டு திரளருக்கு இருக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய செயல்பாடுகள், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மக்கள் கூடுவாங்க அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல முக்கியமா நம்ம எல்லாம் சரிதான், எல்லாம் நம்ம சரியா பண்ணிட்டோம், எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்குது. ஆனா இங்க நம்ம இன்னொரு விஷயம் கூடுதலாட்டு முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு, என்னன்னா பாதுகாப்பு. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய கடமை, பாதுகாப்பு. நீங்க போகக்கூடிய எல்லாருமே உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்வதுதான் மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா இங்க 1000 பேர், 10,000 பேர், 2000 பேர் அப்படி வரக்கூடிய இடம் இல்லை, பல லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. அப்போ நீங்க உறவினர்களாக நீங்க வரும்போது உங்க குழந்தைகள், கை குழந்தைகள் எல்லாமே நீங்க கண்டிப்பா நீங்க உங்க கைக்குள்ளே வச்சுடுங்க. ஏற்கனவே தென்னகம் விஷ்ணு அவர்கள் இதை பத்தி பேசிருக்கிறாப்ல, அவர் சொன்னதான் நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும். ஏன்னா பல லட்சம் பேர் கூடுத இடத்துல அந்த பாதுகாப்பு படையினர் இருப்பாங்க. இருந்தால் போலீஸ்காரங்க, காவல்துறையினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த பாதுகாப்பு படை பாசறை இருக்கிறாங்களா, அவங்களும் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பாதுகாத்து கொள்வது ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லா வசதியும் செய்து வச்சிருக்கிறாங்க, இயற்கை உபாதை கழிப்பதற்கு, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா அதற்கு தனியான மருத்துவ வசதி அங்கே செய்து வச்சிருக்கிறாங்க. எல்லா தண்ணி வசதி எல்லாமே, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா கூட்டு போறதுக்கும் வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே அதுக்குண்டான ஆட்கள் செய்து வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இங்க முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாநாடை சீர்குலைப்பதற்காக நிறைய விசமிகள் உள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால ஏன்னா தமிழர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாநாடை சீர்குலைத்து ஒரு கெட்ட அவமான பெயரை வாங்கி கொடுத்துட்டோம்னாக்கி நம்ம அழிஞ்சு போயிடுவோம். இதை வச்சு அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதானே? பாருங்க, மாநாடுன்னு நம்ம நடத்தினாங்க,
தமிழர்கள் ஒன்று கூடுவானா அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க. வாய்க்கிலேயே பாருங்க அங்க மாநாட்டுல என்ன கூத்துலாம் நடக்கு. ஒரு பக்கம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் இப்படி விசமிகள் பெண்கள் கூட தப்பா நடந்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு பொருளை கிளப்பி ஏதாவது ஒரு கோல்மால் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க, அதை கவனிச்சுதான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் நம்ம மாநாடுக்கு போயிருக்கிறோம் இல்லையா, அப்ப நீங்களும் கவனமா இருங்க. அந்த இடத்துல யாராவது விசமிகள் ஏதாவது தவறுதலாட்டு நடந்து வேற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க, தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க, இல்ல வேற மாதிரி ஏதாவது பெண்களிடம் தப்பாக நடந்துட்டு இருக்கிறாங்க, இல்ல வேற எந்த செயல்பாடுல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா உடனே நீங்க தட்டி கேளுங்க. யாரு நீ, முதல்ல யாரு நீங்க, எதுக்கு இப்படி பண்றீன்னு கேளுங்க. அதற்கு முன்னாடி எவிடன்ஸ் ஆட்டு போன் எடுத்து ரெக்கார்டு பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அதுதான் நமக்கு கடைசியில பேசும். ஏன்னா அதை வச்சே இவங்க உல்டா பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சி இப்படி மோசமா போச்சு அப்படி இப்படின்ட்டு. மாநாடை சீர்குலைப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அது எல்லாமே இவங்க செய்வாங்க. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரும் மாநாட்டுக்குள்ள ஒரு தண்ணி அடிச்சுட்டு நம்ம நாம் தமிழர் கட்சி சேர்ந்த பிள்ளைங்க யாருமே அந்த தவறான செயலை செய்ய மாட்டாங்க. ஆனா விசமிகள் இருக்காங்க இல்லையா, தமிழக வெற்றி கழக சார்புகளும் வருவாங்க, திமுகல இருந்து சில விசமிகள், நிறைய விசமிகள் இருப்பாங்க இல்ல. எந்த ஒரு பெரிய சம்பவம் நடக்க இருக்கும்போது அதை சீர்குலைப்பதற்கு நிறைய விசமிகள் வருவாங்க. அது இயற்கை. அதை நம்ம தடுத்து இந்த மாதிரி நம்ம மாநாடை சீர்குலையாம நடப்பதற்கு நம்மளும் ஒத்துழைக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நாளைக்கு பெரிய கூஸ் பம்பு இருக்குது. நாளைக்கு 3 மணிக்கு அப்புறம் காலையில இருந்தே களை கட்டிரும். 3 மணிக்கு அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சியாட்டு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு எல்லா வேட்பாளர்களும் தொகுதி வேட்பாளரான சீமான் அறிவிப்பாரு. சீமான் அவர்கள் எந்த இடத்துல நிக்க போறேன் அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லுவாரு. அந்த வார்த்தை கேட்கறதுக்கு தான் நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கிறோம். பார்ப்போம் நாளைக்கு சிறப்பாக மாநாடை நம்ம சிறப்பாக நடத்தி முடிச்சு வைக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.